அத்தியாயம் 22. மாலினி கேட்ட கேள்விக்கான பதிலையும் அதற்கான காரணத்தையும் மாதவியால் அவளிடம் சொல்லவே முடியாது. மாலினியிடம் மட்டுமல்ல, வேறு எவரிடமே சொல்ல இயலாது. அத்தகைய அவமானகரமான சம்பவமாக அதை நினைத்தாள் மாதவி. சாகும் வரை அதை பற்றி யாரிடமும் வாயை திறக்கவே கூடாது. அதனால் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தவள் பிறகு அவளை சமாதானப்படுத்தும் விதமாக, அத உன்கிட்ட என்னால இப்ப சொல்ல முடியாது மாலினி. இன்னொரு நாள் கண்டிப்பா சொல்றேன். அதாவது இந்த வீட்டை விட்டு நான் போறதுக்குள்ள உன்கிட்ட அதை சொல்லிடுவேன். ஆனா நீ என்ன நினைச்செல்லாம் வீணா கவலைப்படாத. முதல்ல உன் காதல் நிறைவேறணும். மோகன் உன் கழுத்துல தாலி கட்டணும். உனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும். அதுக்கு என்ன வழின்னு யோசி. முகிலன் கிட்ட பேசு. உனக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வரட்டுமா? இல்ல வேண்டாம், இப்பதானே சாப்பிட்டேன், அப்புறமா குடிச்சுக்கிறேன் என்றாள் யோசனையோடு. நீ குளிக்கலாம் தானே, டாக்டர் கிட்ட கேட்டியா? ம், குளிக்கலாம். மோகன் கீசர் போட்டுட்டு போனாரு. தண்ணி சூடாகி இருக்கும். குளிக்கதான் போறேன். எனக்கு ஒரு மாதிரி கசகசன்னு தான் இருக்கு. சரி, என்னை பத்தி யோசிக்கிறத தள்ளி வச்சுட்டு வா, நான் உன்னை குளிக்க வைக்கிறேன் என்று கையை பிடித்து மாலினியை அழைத்தாள் மாதவி. ஆனால் அவளோடு போக மறுத்த மாலினி கூச்சப்பட்டு கொண்டு, வேண்டாம் மாதவி, நேத்து மாதிரி வழியெல்லாம் இல்ல, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நானே குளிக்கிறேன் என்று சங்கடமாய் சொல்ல, இதுல என்ன இருக்கு, நான் உன் ஃப்ரெண்டு தானே, வா. இல்ல என்கிட்ட இல்லாதது எதுவும் உன்கிட்ட இருக்கா? மாதவி ஒரு சின்ன சிரிப்போடு குறும்பாக மாலினியை பார்த்து கேட்க அவளுக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. பட்டண மாதவியின் தோளில் 2 அடியை போட்டுவிட்டு மனதிற்குள், அந்த குறும்புக்காரனுக்கு ஏத்த குறும்புக்காரிதான் இவ என்று நினைத்து கொண்டாள். உணர்ச்சி வசப்பட்டு வாயை திறந்து விட்டால் அப்புறம் யார் என்ன எதற்கு என்று இவள் குடைவாளே, அதனால் உஷாராகி விட்டாள் மாலினி. மாலினி, உனக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்கா, இல்ல நான் எடுத்துட்டு வரவா என்று கேட்டாள் மாதவி. காலையில மோகன் வரும்போது வாங்கிட்டு வந்தாரு. குளிச்சிட்டு வெறுமனே நைட்டியை போட்டுக்கிறேன் மாதவி, அதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். மாலினி சொல்லி கொண்டிருக்கும் போதே கையில் காஃபி கப்போடு உள்ளே வந்தார் யசோதா. அதை மாதவியிடம் கொடுத்து விட்டு மாலினியை பார்த்து, தலைக்கு தண்ணி ஊத்திக்காதே பாப்பா, சும்மா உடம்புக்கு மட்டும் தண்ணியை சூடா வச்சு ஊத்திக்க, பச்சை உடம்பு, அப்புறம் உடம்புக்கு வேற ஏதாவது வந்துட போகுது என்று சொல்ல, இல்லையே, நான் கேட்டேனே, டாக்டர் குளிக்கலான்னு சொன்னாங்களே என்றாள் மாலினி. அவ கிடக்கா புத்தி கட்ட கழுத, படிச்சுட்டா எல்லாம் தெரிஞ்சிருமாக்கும், எங்களுக்கு தெரியாததா? சொன்னா கேளு பாப்பா, இது ஒண்ணும் சாதாரண விஷயம் இல்ல. கிட்டத்தட்ட கஷ்டப்பட்டு முக்கி முணங்கி புள்ள பெத்துட்டு வீட்டுக்கு வந்த கதை தான். உடம்பெல்லாம் அடிச்சு போட்ட மாதிரி வலிக்கும். அதனால மேலுக்கு தண்ணி ஊத்துறதுல தப்பு இல்ல. ஆனா தலைக்கு நாளைக்கு குளி, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுரு. அனுபவசாலியாக யசோதா சொல்ல சம்மதமாய் தலையாட்டினாள் மாதவி. ஒரு வாரம் முகிலன் வீட்டில் தங்கி இருந்தாள் மாதவி. ஆனால் அந்த 7 நாட்களும் எப்படி சென்றன என்றுதான் இரு பெண்களுக்கும் தெரியவில்லை. கடந்து சென்றதா இல்லை பறந்து சென்றதா ஆச்சரியம்தான். சாதாரணமாக முகம் தெரியாத இரு பெண்கள் சந்தித்து கொண்டாலே பேச்சுக்கு குறைவிருக்காது. அதிலும் இவர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்ட தோழிகள் ஆயிற்றே. கலகலப்புக்கும் சிரிப்புக்கும் பேச்சுக்கும் குறைவிருக்குமா? 7 நாட்கள் கழித்து மாலினி அங்கிருந்து கிளம்பி சென்ற பிறகு மாதவிக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது. ஆனால் அவளும் என்ன, இங்கே நிரந்தரமாகவா தங்க போகிறாள்? என்றாவது ஒரு நாள் அவளும் இங்கிருந்து கிளம்ப வேண்டியவள் தானே. அதனால் அதை நினைத்து மனதை தேற்றி கொண்டாள். அடுத்த ஒரு வாரம் முகிலனை கண்ணால் கூட காண இயலவில்லை. இரவு பகல் என்று ஷூட்டிங்கில் மிகவும் பிஸியாக இருந்தான். வீட்டிற்கு வருகிறானா சாப்பிடுகிறானா ஒன்றும் மாதவிக்கு தெரியவில்லை. அத்தியாயம் 23. முகிலனை நினைத்து மாதவிக்கு கொஞ்சம் கோபமும் வந்தது. அப்படி என்ன இரவு பகல் பாராமல் கண் விழித்து வேலை செய்ய வேண்டும்? வேலை செய்ய வேண்டியதுதான், அதற்கும் ஒரு அளவு இருக்கிறது அல்லவா? இப்படியே ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் தொடர்ந்து வேலையை செய்து கொண்டிருந்தால் அந்த உடம்பு என்னத்துக்கு ஆகும்? இனிமேல் நேரில் சந்திக்கும் போது அதை பற்றி அவனிடம் பேசலாமா என்று எண்ணினாள் மாதவி. ஆனால் ஒருவேளை அப்படி அவள் கேட்கும் போது, அதை பற்றி உனக்கென்ன அக்கறை என்று அவன் திருப்பி கேட்டுவிட்டால் என்ன செய்வது? அப்படி முகத்தில் அறைவது போல பட்டென்று அவன் கேட்க மாட்டான் என்று ஒரு நம்பிக்கை உள்ளூர் இருந்தாலும் கூட, முதலில் அதை பற்றி பேசுவதற்கு அவளுக்கும் தான் என்ன உரிமை இருக்கிறது? அவனுடைய வேலை அவன் செய்கிறான். இரவானால் என்ன, பகலானால் என்ன, அது அவனுடைய இஷ்டம் அல்லவா? அதில் தலையிட அவள் யார்? அவனிடம் கை நீட்டி சம்பளம் வாங்குகிறாள், அவ்வளவுதான். வெறுமனே
அவனுடைய வரவு செலவு கணக்குகளை பார்த்து கொண்டு, மீதம் இருக்கும் நேரங்களில் மோட்டு வலையை பார்த்து கொண்டு அல்லது போனை பார்த்து கொண்டு இருந்து கொள்ள வேண்டியதுதான். அனாவசியமாக அவனுடைய மற்ற விஷயங்களில் மூக்கை நுழைக்க கூடாது. அப்படித்தான் எண்ணுகிறாள் மாதவி. ஆனாலும் முடியவில்லை. அவனுடைய கணக்கு வழக்குகளை தாண்டியும் அவனை பற்றி நினைக்க தோன்றுகிறது. அக்கறைப்பட தோன்றுகிறது. வேண்டாம், இதெல்லாம் சரிபடாது என்று மனசாட்சி அவளை செருப்பால் அடித்தாலும் கூட மான ரோஷமின்றி மறுபடியும் அவனை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறாள். ஒரு நாள் அவன் முகம் பார்க்காவிட்டாலும் கூட தவித்து போகிறாள். அதுதான் விந்தையாக இருக்கிறது. மேலும் ஒரு முறை பட்டது போதாதா, இனியும் எத்தனை முறை பட்ட பிறகு நீ திருந்துவாய் என்று கேள்வி கேட்டது மனசாட்சி. அதற்கு மாதவியால் பதில் சொல்ல முடியவில்லை. காரணம், அவள் மனதில் இருக்கும் அன்பிற்கோ காதலுக்கோ அக்கறைக்கோ ஏதோ ஒன்று அதற்கு நிச்சயமாய் எதிர்காலம் கிடையாது. காரணம், என்னதான் மாதவி முகிலன் மீது அன்பு வைத்திருந்தாலும் கூட அவனும் ஆண்மகன் தானே. அந்த விஷயத்தை பற்றி கேள்விப்படும் போது சீப்போ என்று அவளை உதறிவிட்டு அவனும் போய்விட மாட்டானா? இதுவரைக்கும் பெண் பார்க்கும் படலத்தில் காட்சி பொருளாகி பல பேரால் அவமானப்படுத்தப்பட்டு கூடி குறுகி நின்றிருக்கிறாள். அதெல்லாம் மற்றவர்களால் நேர்ந்த துன்பம். ஆனால் இப்போது இவள் முகிலன் மீது கொண்டுள்ள காதல் தானாகவே வழியே போய் அவமானத்தை தேடிக் கொள்வதற்கு சமம். அவ்வளவு அவமானப்பட்டு திருந்துவதற்கு பதில் முன்னெச்சரிக்கையாக அவனை நினைக்காமல் இருந்து விடலாமே. அவனை பற்றிய எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடுக்காமல் இருக்கலாமே. கணக்கு வழக்குகளை தாண்டி வேறு எதுவும் யோசிக்காமல் சும்மா இருக்கலாமே. இருக்கலாம்தான். அவளுக்கும் அப்படி இருக்கத்தான் ஆசையாக இருக்கிறது. ஆனால் ஆசை கொண்ட மனது இருக்க விட மாட்டேன் என்கிறதே. அதைவிட அவனை காணுவதற்காக அவள் கண்கள் துடியாய் துடித்துக் கொண்டிருக்கின்றன. விரும்பியது போலவே அவள் கண்களுக்கு முகிலன் தரிசனம் கொடுத்தான். ஆனால் நேரில் அல்ல. அந்த வார இறுதி ஞாயிற்றுக்கிழமை மிகவும் சாவகாசமாக எழுந்து நிதானமாக குளித்து உடைமாற்றி கொண்டு சாப்பிடுவதற்காக முகிலன் வீட்டிற்கு வந்தாள் மாதவி. ஒரு கையை கன்னத்தில் வைத்து இன்னொரு கையில் தோசை கரண்டியை பிடித்து கொண்டு ஏதோ அதிசயத்தை காண்பது போல ஹாலில் இருந்த டிவியை உறுத்து பார்த்து கொண்டிருந்தார் யசோதா. தோசை கரண்டியும் கையுமாக சமையல் அறைக்குள் இருந்து ஓடி வந்து டிவியை பார்க்க வேண்டும் என்றால் நிச்சயம் ஏதோ அதி முக்கியமான செய்தியாகத்தான் இருக்க வேண்டும். எண்ணிக்கொண்டே அந்த டிவி திரையை நோக்கி திரும்பிய மாதவியின் விழிகளும் ஆச்சரியத்தில் விரிந்தன. வாவ் என்று கையை தட்டி கொண்டு துள்ளி குதித்து விட்டாள் மாதவி திரையில் தெரிந்த அந்த காட்சியை கண்டு. அது ஒரு மிகவும் பிரபலமான செய்தி சேனல். அதில் மிகவும் பரபரப்பாக டைரக்டர் மோகன் பாபுவும் நடிகை மது மாலினியும் திருப்பதியில் இன்று அதிகாலை செய்து கொண்ட திடீர் திருமணத்தை பற்றிதான் விவரித்துக் கொண்டிருந்தார்கள். மோகன் பாபுவும் மாலினியும் மாலையும் கழுத்துமாக அருகருகே அமர்ந்திருக்க பக்கத்தில் முகிலன். நிருபர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளித்துக் கொண்டிருந்தான் டைரக்டர் மோகன் பாபு. பின்னணியில் திருப்பதியில் அவர்கள் இருவருக்கும் இடையே நடந்த திருமணத்தை வேறு காட்டிக் கொண்டிருந்தார்கள். மாதவி போட்ட கூச்சலை கேட்டு பயந்து போய் கையில் இருந்த தோசை கரண்டியை கீழே விட்டுவிட்டார் யசோதா. எப்படியோமா, இந்த பொண்ணுக்கு ஒரு நல்ல வழி பிறந்துச்சே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். இனிமேலாவது அது புருஷன் புள்ள குட்டின்னு குடும்பமா சந்தோஷமா வாழட்டும் என்று மனதார வாழ்த்திய யசோதா கீழே கிடந்த கரண்டியை எடுத்துக்கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்து விட வசதியாக சோபாவில் அமர்ந்து டிவியை பார்த்து கொண்டிருந்தாள் மாதவி. ஏதோ அவள் குடும்பத்தில் யாருக்கோ திருமணம் நடந்து விட்டது போல மனதிற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மாதவிக்கு. கழுத்தில் மோகன் பாபு கட்டிய புது மஞ்சள் தாலி மின்ன அதைவிட அதிகமாக ஜொலித்தது மாலினியின் அழகு வதனம். மோகன் பாபுவுக்கு இடப்பக்கத்தில் அமர்ந்திருந்த முகிலன் கையில் வைத்திருந்த வாட்டர் பாட்டிலில் தண்ணீரை குடித்து கொண்டே இருந்தான். அதை பார்த்து மனம் பதறியது இவளுக்கு. ரொம்ப பசிக்குமோ, அதனால் தண்ணீரை குடித்து பசியை கட்டுப்படுத்துகிறானோ? ஆனால் எங்கே இருக்கிறார்களோ தெரியவில்லையே. கவலையாக யோசித்துக் கொண்டிருந்தவள் வீட்டிற்குள் யாரோ வரும் அரவம் உணர்ந்து திரும்பி பார்த்தாள். முகிலன் தான் வந்து கொண்டிருந்தான். இவளை கண்டதும் வலதுகை கட்டை விரலை உயர்த்தி வெற்றி குறி காட்டி முகமெல்லாம் சிரிப்பாக உற்சாகமாக நடையை எட்டி போட்டு அவன் நடந்து வர ஒரு வாரம் அவனை காணாத தவிப்பில் இருந்தவள் மேலும் சற்று முன்பு டிவியில் கண்ட மாலினியின் திருமண செய்தியை கேட்ட மகிழ்ச்சி
எல்லாம் சேர்ந்து உணர்ச்சி மிகுதியில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே எழுந்து ஓடிப்போய் அவனை இறுக்கி கட்டி கொண்டாள். அத்தியாயம் 24. நிச்சயமாய் அப்படி ஒரு வரவேற்பை மாதவியிடமிருந்து முகிலன் எதிர்பார்க்கவில்லை. நடு ஹால் என்றும் பாராமல் அவள் ஓடி வந்து தன்னை கட்டி கொண்டதும் ஸ்தம்பித்து போய்விட்டான் அவன். அவனுக்கு அவளுடைய மனம் புரிந்தது. சந்தோஷம் மிகுதி. எப்படி வெளிக்காட்டுவது என்று தெரியவில்லை. ஒருவேளை அந்த சந்தோஷத்திற்கு காரணம் முகிலன்தான் என்று நினைத்ததால் அவனை பாராட்டும் விதமாக கட்டி கொண்டாளோ? எப்படியோ காலையிலேயே திருப்பதி ஏழுமலையான் முகத்தில் விழித்த புண்ணியம் அவனுக்கு ஜாக்பாட் அடித்து விட்டது. தமிழ்நாட்டையே கலக்கி கொண்டிருக்கும் மிகச் சிறந்த நடன கலைஞன் தன்னை இறுக்கி கட்டி கொண்டிருக்கும் அவளை அப்படியே பூ போல அள்ளி தலைக்கு மேல் வைத்து சுற்ற வேண்டும் போல வேகம் பிறந்தது. ரொம்ப அவசரம், ஆபத்து மகனே என்று மண்டைக்குள் யாரோ எச்சரித்தார்கள். அவளாக விலகட்டும் என்று அமைதியாக அவன் நிற்க, அவனுடைய அமைதியே அவளுக்கு அனைத்தையும் புரிய வைத்துவிட, சட்டென்று அவனை பிரிந்து நின்றவள் தலை குனிந்து கொண்டாள். ஏதோ செய்யக்கூடாத தவறை செய்து விட்டது போல அவனை நிமிர்ந்து பார்க்காமல், சாரி சாரி, நான் ஏதோ ஞாபகத்துல டக்குன்னு என்று அவள் வார்த்தைகளை தேடி தடுமாற புரிந்து கொண்டவனாக அவள் முதுகை தட்டி இலகுவாக பேசினான் முகிலன். இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே பேபி, இதெல்லாம் நடக்கிறதா? மாலினிக்கு மேரேஜ் ஆனதுல உனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்ல? ரொம்ப சந்தோஷமா இருந்தா மேடம் இப்படித்தான் எதிரில இருக்கிறவங்களை கட்டி பிடிச்சுப்பீங்களோ? குறும்பாக அவன் கேட்க பதில் சொல்ல இயலாமல் தவித்தாள் மாதவி. அந்த ஒன்றை தவிர்த்து அவளுடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கின்றன. அப்போதெல்லாம் இப்படி அவள் யாரையுமே கட்டி கொண்டதில்லையே. இவனை மட்டும் ஏன் ஓடிப்போய் கட்டி பிடித்து கொண்டாள்? ஒரே வெட்கமாக இருந்தது மாதவிக்கு. என்னதான் நகரத்தில் வசிப்பவனாக இருந்தாலும், பரந்த மனப்பான்மை உடையவனாக இருந்தாலும், இப்படி வழியே போய் ஒரு பெண் கட்டி பிடித்தால் அவளை பற்றி அவன் தவறாக எண்ணிவிட மாட்டானா? அவளுடைய மனக்கலக்கத்தை புரிந்து கொண்டவனாக, மாதவி, இது ரொம்ப ரொம்ப ஒரு சாதாரணமான மேட்டர். ரொம்ப யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. நான் உன்னை தப்பாவே நினைக்கல. எங்க ஃபீல்டுல இதெல்லாம் சகஜம். இட்ஸ் ஜஸ்ட் a social hug. தட்ஸ் இட். வா, நான் சாப்பிட போறேன். நீ சாப்பிட வரியா? இல்ல பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டியா? சாப்பாடு என்றவுடன் அவளுக்கு சற்று முன்பு டிவி பார்க்கும்போது அவன் தண்ணீர் குடித்து கொண்டிருந்த காட்சி ஞாபகத்திற்கு வந்தது. நான் இன்னைக்கு எந்திரிச்சதே லேட்டு தான். இப்பதான் இங்க வந்தேன். வாங்க சேர்ந்தே சாப்பிடலாம். ஆனா எனக்கு அவ்வளவா பசி இல்ல. நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்க, உங்களுக்கு நான் பரிமாறுறேன் என்றவள் பறந்து செல்லாத குறையாக சமையல் அறைக்குள் சென்று உணவு பதார்த்தங்களை எல்லாம் எடுத்து மேஜை மேல் கொண்டு அடுக்கினாள். யசோதா அவனுக்கு பிடித்த உணவுகளாக சமைத்து வைத்திருந்தார். அதை கண்டு, உங்களுக்கு அவர் வர்றது முன்னமே தெரியுமா என்று கேட்க, ஆமாமா, ஐயா காலையிலேயே போன் பண்ணி இருந்தாங்க என்று சொன்னார் யசோதா. ஓ என்று கேட்டுக்கொண்டவள் ஃப்ரிட்ஜை திறந்து நேற்று அரைத்து வைத்திருந்த பிரண்டை துவையலை எடுத்து கொண்டு வந்து மேஜையில் வைத்தாள். இட்லியும் மட்டன் குழம்பும் காலை உணவாக செய்திருந்தார் யசோதா. அவன் தட்டில் இட்லி கிரேவி எல்லாம் பரிமாறிவிட்டு ஓரமாக பிரண்டை துவையலை கொஞ்சமாக எடுத்து வைத்தாள் மாதவி. என்னது என்று கேட்டுக்கொண்டே எடுத்து சாப்பிட்டு பார்த்தவன், வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்குது மாதவி. என்னது என்று கேட்க, பிரண்டை துவையல். அப்படியா? ஆமா, உடம்புக்கு ரொம்ப நல்லது. நான் தான் செஞ்சேன். அது சரி, ஆனா இந்த பிரண்டை எங்கே கிடைச்சது? நம்ம தோட்டத்துல ஒரு மூலையில கடந்தது. நானே லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். நேத்து காலையில பறிச்சு கிளீன் பண்ணி அரைச்சு வச்சோம். இதுல நிறைய கால்சியம் இருக்கு. எலும்புக்கும் நரம்புக்கும் ரொம்ப நல்லது என்று அவள் சொல்ல, இதுவும் உங்க அண்ணி சொல்லி கொடுத்த ரெசிபியா என்று கேட்டான். இல்ல இல்ல, இது எங்க பாட்டி எங்க அம்மாவுக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. எங்க வீட்டுல வாரத்துக்கு ஒரு நாள் கண்டிப்பா இந்த துவையல் இருக்கும். இஸ் இட் என்று கண்களை விரித்து ஆச்சரியப்பட்டவன், நான் பிரண்டைய பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் மாதவி. ஆனா சாப்பிடுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இனிமே நம்ம வீட்லயும் வார வாரம் இந்த துவையல் பண்ணிடு. ரொம்ப டேஸ்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு கிண்ணத்தில் இருந்து இன்னும் கொஞ்சம் துவையலை எடுத்து தட்டில் வைத்து கொண்டான். முகிலனின் நம்ம வீடு என்ற வார்த்தையிலும் ரொம்ப டேஸ்டா இருக்கு என்று பாராட்டுதலிலும் உள்ளம் குளிர்ந்து போனாள் மாதவி. நீயே இன்னும் சாப்பிடாம நின்னுட்டு இருக்க? அதான் எல்லா ஐட்டத்தையும் டேபிள் எடுத்து வச்சாச்சே, நாமளே எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். நீயே உட்கார்ந்து சாப்பிடு, டைம் ஆச்சுல்ல என்று முகிலன் சொல்ல அவன் பக்கத்தில் உட்கார்ந்தாள் மாதவி.
மாலினி மேரேஜ் பத்தி உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். அப்போ மோகனோட பேரண்ட்ஸ் கடைசி வரைக்கும் அவரோட மேரேஜுக்கு சம்மதிக்கவே இல்லையா? அதனால தான் யாருக்குமே சொல்லாம கோவில்ல வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா? மாதவி கேட்க, இந்த ஒரு வாரமா அதே பிரச்சனை தான் ஓடிட்டு இருந்தது மாதவி. மாலினியோட வீட்டுல அவளை கண்டுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அவளோட பணம் மட்டும் போதும். அவ கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆயிட்டா சினிமால நடிக்க மாட்டா. நமக்கு பணம் கிடைக்காதுன்னு நினைச்சு அவங்க அவ கல்யாணத்துக்கு எந்த முயற்சியும் எடுக்கல. ஆனா ஏற்கனவே அவ சம்பாதிச்சதுல நிறைய பணத்தை அவங்க பிடுங்கிக்கிட்டாங்க. மோகன் வீட்டுல அப்படி இல்ல. மாலினியோட குணத்தை பத்தி கேள்விப்பட்டு ஓரளவுக்கு அவங்க பேரண்ட்ஸுக்கு அவளை பிடிச்சிருந்தது. ஆனா மகன் ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்கிறதுல அவங்களுக்கு முழு விருப்பம் இல்ல. நாங்களா கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டோம். அவன் விருப்பப்படி அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கட்டும். அதை நாங்க தடுக்க மாட்டோம். அதுல எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைன்னு மோகனோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டாங்க. சோ கல்யாணத்தை முடிச்சாச்சு. முகிலன் சொல்ல சொல்ல சாப்பிட்டு கொண்டே அதை ஆர்வமாக கேட்டு கொண்டிருந்தாள் மாதவி. இருவரது முகத்திலும் அளவிட இல்லாத மகிழ்ச்சி.